இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம வீட்ல அப்படியே எப்படி புசு பூரியும் இன்னைக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கும்பகோணம் கடப்பா. அது கும்பகோணமா? என்னம்மா சேதமரம் கும்பகோணம் சொல்லிட்டு இருக்க? கும்பகோணம்னாலே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது ஒன்னு டிகிரி காஃபி, ரெண்டாவது இந்த கடப்பா தான். வழக்கம் போல இந்த ரெசிபி சொல்லிடாமா எல்லாருக்கும்? சொல்லிட்டா போச்சு. இந்த கும்பகோணம் கடப்பா பூரி இட்லிக்கெல்லாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஒரு குக்கரில் அரைக்கப் பாசிப்பருப்பு கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கிளாஸ் தண்ணி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுக்கோங்க. இந்த கடப்பாக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து நைஸாக அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்து தாளிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம மசிச்சு வச்சிருக்க பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு, ஒரு கிளாஸ் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதும் தேங்காய் சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டு லாஸ்டா கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணுங்க. ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு குருமா பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி ஒரு தடவை கும்பகோணம் கடப்பா பண்ணி கொடுத்து பாருங்க. பூரி சுட்டே உங்க கை வலிக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.